ஏறிட்டு வரான் பாருங்க. உள்ள இருந்து கை காட்டுறான் இப்படிங்கிறான், நம்மளை கை காட்டுறான். அவ்வளோ ஏறி அது பஸ்ஸு சரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படியே சரியுது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீஸ்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. ஆதல் வந்து இப்படியும் இருப்பாங்க. காது போட்டுட்டு இருக்கா இது தெரியல, மழை தெரியல, தெரியல. இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சூர் தாண்டி ஒரு 3வது டோல்கேட் வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோங்க. கோயம்புத்தூர்லேருந்து இதுதான் நமக்கு 3வது டோல்கேட்டு. மேப்பில் எதுவும் போகல, நம்ம சினாஸ் ப்ரோவை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். குறிப்பிட்ட அளவு எனக்கு ரூட் தெரியும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு மேலே நம்ம வந்து மேப் போட்டு போய்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சினாஸ் ப்ரோவை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். 3வது டோல் வந்து இவ்வளோ க்ராஸ் பண்ணியிருக்கோம். வெயிலோட காட்ட உச்சகட்டமாக இருக்குங்க வெயில். நான் சன்கிளாஸ் போட்டிருக்கேன். சன்கிளாஸ் போட்டுமே வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குது. பெருசுமே இது கால் ஒரு நாய் அடிபட்டு செத்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காரில் போகிறவங்க இந்த மாதிரி ஹைவேல போகும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக போங்க. ஆனால் உங்களுக்கும் டேஞ்சர் தான். எர்ணாகுளம் லெஃப்ட்டு, ஆலூர் எர்ணாகுளம் போகிற மாதிரி இருந்தால் லெஃப்ட்டு போகணுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம போகக்கூடிய ரூட் பார்த்திங்கன்னா வர்க்கலா தான். வர்க்கலா வந்து அங்கமாலி வழியாக வந்து போக போகிறோம். ஸோ நம்ம அங்கமாலி ரீச் ஆகி தான் அங்கேருந்து டைவர்ட் ஆகி போக போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம பீஸ்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. Happy birthday, day to you. Happy birthday, day to you. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நம்ம பெரிய ட்ரிப்பாக வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பெரிய ரைடாக அவனை புதுசுப்படுத்துறதுக்காகவே வந்து நம்ம பெரிய ரைடாக போயிட்டுருக்கோம். வர்க்கலா வண்டி ஸ்டார்டிங் எடுத்தப்போ பெரிய ட்ரிப்பு. எங்கள் சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வந்தோம். வண்டி எடுத்து அடுத்த நாளே வந்து நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் வந்து நம்ம வந்தோம். 500 கிலோமீட்டர்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு 1 இயரில் நம்ம 350 கிலோமீட்டர்ஸில் வந்து வர்க்கலா போகிறோம். நம்ம பீஸ்ட் செல்லக்குடி தூக்கிட்டு ஹைவே எல்லாம் தங்கம் அழகாக போவாங்க. கரெக்டாக வந்து அங்கமாலி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. அங்கமாலிலேருந்து இந்த லெஃப்ட் எடுத்து போகணும் நமக்கு வர்க்கலாவுக்கு. வெயிலோட தாக்கம் உச்சகட்டமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. பேண்ட் வேறு கொஞ்சம் டைட்டாக இருக்கா. ஸோ வந்து தொடைக்கு வந்து ஹீட்டு நல்லாவே தெரியுது. அவ்வளோ அப்சர்வ் ஆகுது ஜீனுக்கு. ரைடிங் ஜாக்கெட்டோட ஜிப்பே வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். பாதி ரிமூவ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. அதனால் பாடிக்கு அந்தளவுக்கு தெரில. பேண்ட்டு தான் தொடையில் ஹீட் அப்படி இறங்குது. ஏதாவது ஒரு இடத்துல வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று போடணும். அப்போ செட் ஆகும். இந்த கௌசிக் வந்தா ஏன் ப்ரோ போலாமா? மைக் வேற திடீர்னு ப்ளூடூத் மைக்கா. ஸோ வந்து இது நம்ம கேமரா ஆஃப் பண்ணும்போது மைக்கும் ஒரு சில டைம் வந்து ஆஃப் ஆகிடுது. திரும்பவும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ப்ளூடூத் மைக்கில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது? ஓகே, இன்னும் நமக்கு இங்கேருந்து எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம், 4 hours 45 minutes இருக்குது. கரெக்டாக ஒரு 186 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 186 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக இங்கேருந்து. பஸ்ஸுக்காரனு வேறு லெஃப்ட் ஏறி தான் வரானுங்க. அது ரைட்டில் போது கேட்குறா, லெஃப்டில் ஏறினீங்க. ஆமாம், எவ்வளோ நேரமாக லாரி திருப்பிட்டு இருக்கான் போல் இருக்குது. சரி, ஓகே. பெரிய லாரி திருப்பது கஷ்டம்தான். அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு யூட்டன் போட்டு போயிடும். திருப்பிட்டாங்க. நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோ.
திருப்பலை, கேப் கிடச்சிருச்சு அவ்வளோதான். வெயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுது. 2 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வெயில் கொஞ்சம் கம்மி ஆகுது. பட் வரும்போது பயங்கரமாக இருந்துச்சுங்க வெயில். ஹைவேனால ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளனால அங்கங்கே மரம் இருக்கிறனால கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் கேரளாக்குள்ளே வந்து இந்த டைமில் வந்து ரைடு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. கொஞ்சம் நேரமாக கிளம்பியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ வெயில் அனுபவிக்க வேண்டியது இருந்திருக்காது. நான் தான் லேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ட்ரிப்பு ஜாலியாக தான் போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. நம்ம போக வேண்டிய இடம் சூப்பராக இருக்குது வர்க்கலா. ஸோ அந்த போக வேண்டிய இடத்த பற்றி யோசிச்சுட்டு, நம்ம போகிற தூரத்தை பற்றி யோசிக்காமல் போய் சேரக்கூடிய இடத்த பற்றி யோசிச்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருப்போம். ஏறிட்டு வராம வெள்ளடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு பிறந்தவனே உக்கால கையில மாட்டின அக்கு வர ஆடி வர அத்து விடுறாத்து. இவ்வளோ பேசஞ்சர்ஸை வச்சுட்டு இப்படி வரான் அவன். அவ்வளோ வேத்த வச்சுட்டு அசால்ட்டாக வரான். ஆனால் கேரளா பஸ்லாம் ரொம்ப வச்சுங்க. வா ப்ரோ, உள்ளேருந்து கை காட்டுறான், இப்படிங்கிறான், நம்மளை கை காட்டுறான். எவ்வளோ ஏறி அது பஸ்ஸு சரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படியே சரியுது. ரொம்ப டேஞ்சருங்க கேரளா பஸ். அது கேஎஸ்ஆர்டிசி. எவ்வளோ பேர் இருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே. அசால்ட்டாக அவ்வளோ தூரம் ஏறி வரான். பஸ்ஸு வந்து அப்படியே க்ராஸாக வருது. கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுச்சு. நாங்கள் 4 பைக்கர்ஸு, முன்னாடி ஒரு அண்ணா போகிறாரு, அவரும் சேர்ந்து திட்டுறாரு. அவன் கை காட்டுறான் உள்ளேருந்து என்ன அப்படின்னு. அவ்வளோ அசால்ட்டாக ஏறி வந்துட்டு. லெஃப்ட்டு போனால் இடுக்கி, ரைட்டு போனால் கோட்டயம், ட்ரிவாண்ட்ரம். நம்ம பார்த்திங்கன்னா கோட்டயம் வழியாக தான் போக போகிறோம். ஸோ நம்ம இடுக்கி வழியாக போகல, கோட்டயம் வழியாக தான் போகிறோம். ஏன்னா அங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் சுற்று. அப்படிங்கிறதுனால நம்ம கோட்டயம் வழியாக போய் வர்க்கலாவை ரீச் பண்ண போகிறோம். கோட்டயம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டரு. ட்ரிவாண்ட்ரம் வந்து ஒரு 206 கிலோமீட்டர் ட்ரிவாண்ட்ரம். கோட்டயம் ஒரு 55 கிலோமீட்டர், அவ்வளோதான். கன்னியாகுமரி 294, ட்ரிவாண்ட்ரம் 205, கோட்டயம் 55 கிலோமீட்டர். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்காக மறுபடியும் வெயில் காட்டுது, திரும்ப வெயில் கம்மியாகுது. இப்படியே தான் இருக்குது. பயங்கரமாக டேர்ன் ஆகுது ரோடு. ஹில்ஸ் மாதிரி மேலே ஏறுது. ஹில்ஸ் மாதிரி ஏறினாலும் ஓகே தான். கொஞ்சம் குளிர் அடித்தாலும் நல்லாயிருக்கும். கூலிங்காக ஏதாவது காற்று வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வெயிலில் அவிஞ்சு போய் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் குளிர்ந்த காற்று அடிச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாமே இப்படி தாங்க டேர்ன் ஆகி தான் போகுது. மோட்டப்புலா, கோட்டயம் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் காற்று மட்டும். கிளைமேட் இப்படியே இருக்கட்டும். கிளைமேட் நல்லா இருக்குது. வெயில் போயிடுச்சு, இப்படியே இருக்கட்டும். நம்ம எதாவது சொன்னால் தான் அப்புறம் வெயில் வந்து கிளம்பும். நம்ம சொல்லாத வரைக்கும் கிளைமேட் அப்படியே இருக்கும். சொல்லிட்டோன்னா வைங்களேன் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நல்லா இருக்கே இந்த ரூட்டு. தலை தான் கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் பாரமாக ஃபீல் ஆகுது தலை. நான் ஹெல்மெட்டும் போட்டு பேராக்ளைமும் போட்டு ரொம்ப பாரமாக இருக்குது தலை. ஆம்புலன்ஸ்க்கே வழி விடாமல் ஏறி வந்துட்டு இருக்கான் பாருங்க தற்கொலை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரூட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் அப்படியே காடு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ ஆகட்டும், வெயில் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் நல்லது. அங்கங்கே ஜூஸ் கடை போட்டிருக்காங்க, அண்ணாச்சி ஜூஸ் மாதிரி போட்டிருக்காங்க. மாதா சிலை பாருங்கள், அவ்வளோ பெரிய மாதா சிலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. மாதா கோயில் எல்லாமே இருக்குது. கீழே ஒரு வழி போகுது. மேலே பாருங்கள் ஃபுல்லாக காடு. அங்கே ஒரு சர்ச் இருக்குங்க மேலே. மேலே ஒரு பெரிய சர்ச் இருக்கு. ஆமாம் பார்த்தேன். வெயிலாக இருக்கே, ஓகேவா? வெயிலாக இருக்கு. நல்லா இருக்கு, எடுத்தா சூப்பராக இருக்கு அந்த இடம். ஆம்புலன்ஸ் போகுது, அதுக்கு நம்ம வழி விட்டுருவோம். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஆம்புலன்ஸ்லாம்
அந்த மலையில் பாருங்கள் சின்ன சின்ன கோயில் மாதிரி, மாதாவோட கோயில் மாதிரி சின்ன சின்னதாக செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மலைக்கும் மேலே மேலே மேலே. அதுக்கு மேலே டாப்பில் வந்து ஒரு சர்ச் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து மலையில் சர்ச் இருக்கிறத ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், அதுவும் கேரளாவில். ஓ அங்கே பாருங்க ஒரு கார்னரிங் பார்த்தீங்களா, தலைவர் டியோ வச்சுட்டு பொண்ணு மாதிரி தெரியுது, பையன் கூட இல்லை பொண்ணு மாதிரி இருக்கு. அப்படியே கார்னரிங் அடிக்கிறாருங்க டியோவில். வாங்க அப்படியே நம்மளும் கார்னரிங் பண்ணுவோம். ஹெல்மெட் வேற கீழே கொஞ்சம் இறங்கி போகுது. ஹெல்மெட் லூஸ் ஆகிடுச்சு போல. ஹெல்மெட் லூஸ் ஆகல, உள்ள இருக்கக்கூடிய பேடிங் வந்து லூஸ் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. ஓகே, இங்கேருந்து ஏதோ ஒரு ஹைவேல ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம கூகுள் கிட்ட காட்டுறாரு. பட் அது ஹைவே மாதிரி தெரிலையே. இல்லை ஹைவேல இல்லை, சேம் ரோடு தான். இன்னும் இங்கேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 133 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 3 hours 15 minutes ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் குட்டப்பா வந்து சொல்கிறாரு. ரோடு வந்து வளைஞ்சு தாங்க போகுது, ஃபுல்லாக டேர்னிங்காக இருக்குது. அதனால் ரோடு பிரச்சனை இல்லை, ரோடு நல்லா இருக்குது. டேர்னிங்காக இருந்தாலும் ரோடு நல்லா இருக்குது. அதனால் நம்ம ஜம்முன்னு போயிட்டே இருக்கோம். நம்ம தான் மேப் போட்டிருக்கோம். ஸோ நம்ம தான் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி 2 வண்டி வந்து வருது. இது பார்த்திங்கன்னா எந்த வழின்னா சபரிமலை போகிற வழிங்க. ஃபுல்லாக சபரிமலைக்கு தான் ரூட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜுக்கு வந்து போர்டு வச்சுருக்காங்க சபரிமலைக்கு. அப்படியே அழகாக சின்ன கிராம காடு மாதிரி இருக்குது. அப்படியே கிராமத்து அழகுக்குள்ளே போகிற மாதிரி செமையாக இருக்குங்க. ரொம்ப நேரமாக சின்ன ரோட்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து இதுதான் மெயின் ரோடு. 2 பக்கமும் காடு, சின்ன சின்ன வீடுங்கன்னு அழகாக போயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாக இப்படி தான் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. எவ்வளோ தூரம் இந்த ரோடு போய் கனெக்ட் ஆகுங்கிறது தெரில. நமக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இங்கேருந்து வர்க்கலாக்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 10 minutes போய் ரீச் ஆயிடுவோம்னு சொல்லி நம்ம கூகுள் குட்டப்பா வந்து சொல்லுது. ரூட் பாருங்கள், சின்ன ரோடு மாதிரி வந்துச்சு, ஏரியா மாதிரி. பார்த்தா இப்போ காடு மாதிரி 2 பக்கம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து வெயில் அலைஞ்சதுக்கு இது கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்குங்க. துரத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்காக்கான்னு சொல்லிச்சுட்டு. கேரளானா கேரளா தாங்க. வெறும் பாருங்கள், வெறும் மரம் தான். வீடெல்லாம் மரத்துக்கு உள்ளே தான் இருக்குது, மற்றபடி ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. ரூட் பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லா வீட்லேயுமே வந்து நிறைய மரம் வளர்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மரம் செடி. அந்த காட்டுக்குள்ளே ஒரு குட்டி வீடு இருக்கிற மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நமக்கு இங்கேருந்து வர்க்கலாக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 260 கிலோமீட்டர் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். போகிற வழி எல்லாம் இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வர்க்கலா போய் ரீச் ஆகுற வரைக்குமே ரோடு இந்த மாதிரி தான், சின்ன சின்ன ரோடு தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்படி இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை, டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அதே நேரத்தில் டிராஃபிக் இல்லாமல் நம்ம போகலாம். நமக்கு ஒரு 2.5 hours இருக்குது வர்க்கலா ரீச் ஆகிறதுக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. ஓகே, ஈவினிங் வந்து டீ குடிக்கக்கூடிய டைம் வந்துருச்சு. அதனால் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் இங்கேருந்து நமக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கரெக்டாக. ப்ரோ, வண்டி ஓட்டுறதுக்கு முக்கிய க்ளவுஸ் வேணும். செட் ஆகாது. ஆனா வீடியோ கால் மட்டும் செட் ஆகும். வெயில் அது பாருங்க, வெட்ட வெயில்ல உட்காந்து போன் பேசிட்டு இருக்காரு. காதலோட வலி தெரியுமாடா உனக்கு?
அதை விட பெரிய வழி இருக்காடா. நிறைய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. வா போ வா. அவளை மறக்க முடியலடா, ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. ஓகே, நான் அப்படியே கிளம்பலாம். நீங்கள் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம வரைக்குலாம் ரீச் பண்ணுறதுக்கு. பட் அதுக்குள்ளே வந்து திருட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, திருட்டுனால என்ன, நம்ம அப்படியே ஜாலியாக நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து டேங்க் ஃபில் பண்ணோம். பட் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம், பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கம்மி ஆகிடுச்சு. அதனால் ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். கரெக்டாக 500 ரூபாய்க்கு பண்ணியிருக்குங்க. 500 ரூபாய்க்கு வந்து 4 லிட்டரு 700 மில்லி பிடிச்சிருக்கு. பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். அதாங்க பெட்ரோல் ரீஃபியூல் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கரெக்டாக இப்போ வந்து கொட்டாரக்கரால இருக்கும். இங்கேருந்து மறுபடியும் ஊருக்குள்ளே போய் ரோட் ஜாயின் பண்ணுமான்னு தெரில. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஹைவே வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஊருக்குள்ளே போச்சு அப்படின்னா அதளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியாது. மேக்ஸிமம் ஒரு 50 to 60 வரைக்கும் தான் நம்ம போக முடியும். அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ஏன்னா அங்கங்கே டேர்னிங் வரும். நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹரிஷ் ப்ரோ வந்து பெட்ரோல் பங்க் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்த வழியிலே போய் ரிவர்ஸ் போய் ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு வந்தார். பட் நம்ம வர்ற வழியில் எவ்வளோ பங்க் இருக்குது பாருங்க, இத்தனை பங்க் இருக்குது. தெரியாமல் அவரும் ரிவர்ஸில் போய் ஃபில் பண்ணிட்டு வந்தார் பெட்ரோலு. ஓகே பரவாயில்ல, ஏன்னா அவருக்கு ஒரு பயம், எங்கேயாவது நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், அதனால் போய் ஃபில் பண்ணிட்டாரு. நான் வர வழியில் ஒரு 500க்கு மட்டும் ரீஃபில் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. 500க்கு ரீஃபில் பண்ணேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. நம்ம பீஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 33 மைலேஜ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க, ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டு. இங்கே இருந்தனா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கடைசியாக ஸ்பாட் நிப்பாட்டணும் இல்லையா பெட்ரோல் பங்க்குக்கு முன்னாடி, அது வரைக்கும் நமக்கு வந்து 33 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கான். 33லேருந்து 35 வரை கொடுத்துருக்கான். பெரிய விஷயம் மைலேஜ். இதுக்கும் நம்ம அங்கங்கே சிட்டிக்குள்ளேயும் ஓட்டியிருக்கோம், ஊருக்குள்ளேயும் ஓட்டியிருக்கோம், ஹைவேலையும் ஓட்டியிருக்கோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுத்தது பெரிய விஷயம். வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்துச்சு. இப்போ என்னென்னா ஈவினிங் மேலே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. வெயில் பெஞ்சா கூட வெயில் அடித்தா கூட நம்ம வந்து கேமராவோ மொபைலோ எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது கிடையாது. பட் மழை பெய்யுதுன்னா கண்டிப்பாக கேமரா, மைக்கு, மொபைல் எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து வைக்கணும். நல்லா மழை பெய்யும் போல் இருக்குது. ஓகேங்க, நான் மழை நின்னதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு பயமாக தான் இருக்குது, எடுத்து வச்சுருவோமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறமா உள்ளே எடுத்து வைக்கலான்னு சொல்லி பார்க்குறேன். பார்ப்போம் நல்லா மழை வருதா இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுதான்னு பார்ப்போம். உங்களுக்கு லென்ஸ்லேயே தெரியும் பாருங்கள், லென்ஸ்க்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அப்போவுமே லென்ஸில் வந்து மழை தண்ணி தெரியும் பாருங்கள். மழை மட்டும் இல்லைன்னா நம்ம பாட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் மழை பெய்யுது. காலையில் அவ்வளோ வெயில், ஆப்போசிட்டாக மழை நிற்கிற மாதிரியே இல்லைங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குது, தூரிகிட்டே தான் இருக்குது மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் உள்ளே வைக்க முடியலன்னா லைட்டாக தான் தூறல் போடுது. மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சுட்டேன்னா வெளியே திரும்பவும் செட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். அதனால் நான் கழட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நமக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கரெக்டாக வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகுங்க. நம்ம கூகுள் கிட்டப்பா வந்து சொல்லுது. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. மழை நல்லா பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா பெய்யுது.
இங்கே தான் மழைக்காக ஒதுங்கி நின்று ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு பிளேட் ஷார்ட்மெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹா சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். ஒரு 1 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் குட்டப்பா வந்து சொல்லுது. 1 மணி நேரத்துக்குள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். எப்படியுமே 9 ஆகிடும், 9க்கு மேலே ஆகிடும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கப்புறம் எந்த பிரேக்கும் எடுக்காமல் நேராக வர்க்கலாவில் தான் போய் ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் 9க்குள்ளே ரீச் ஆக முடியும். இப்போ பிரேக் எடுத்ததே பார்த்தீங்கன்னா மழைக்காக தாங்க பிரேக்கே எடுத்தோம். இல்லைனா பிரேக் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மழை செம்மையாக பெஞ்சுது. ஸோ மொபைலு கேமரா எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் போட்டு அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ரைட்டு, ஏன்னா மேப் எல்லாமே நம்மளால் போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரூட் தெரியாது. ஸோ நம்ம மேப் இல்லாமல் போக முடியாது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க போனதை பார்த்து நம்மளும் போனோம். லாரிக்காரன் பறந்துட்டோம். மழை மட்டும் இல்லைன்னா எப்போ போய் நம்ம ரீச் ஆகிருக்கலாம். மழை பெஞ்சனால தான் அங்கே நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு. இப்போ மழை எதுவும் இல்லை. இன்னும் நமக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக வர்க்கலாக்கு. 50 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடும்னு கூகுள் கூடப்பா சொல்கிறோம். அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக வர்க்கலா ஃபுல்லாக எல்லா பக்கமே சுற்றி பார்க்கணுங்க. ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்கணும். நம்ம போயிட்டு நைட்டு கிளிஃபை பார்த்துட்டு கிளிஃப் முடிச்சுட்டு வந்துட்டு எடிட்டிங் ஒர்க் இருக்குது. எடிட்டிங் ஒர்க்கை முடிக்கணும். அதுதான் பெரிய வேலை. எடிட்டிங் ஒர்க்கை முடித்தாலே போதும். அடுத்த வீடியோ வந்து வர்க்கலாவோட எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3ன்னு சொல்லி ஒரு 5 எபிசோடு வருங்க. மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவுமே பாருங்கள். ஃபைனலாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. என்னடா இது பாதிலே கட் பண்ணிவிட்டேன் வீடியோ, பாதிலே கட் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்த வீடியோ மட்டும் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர வழியில் ஃபுல்லாமே மழை, பயங்கரமான மழை. கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சு அப்படின்னா வீடியோ எடுத்துருக்கலாம், கவர் பண்ணியிருக்கலாம். பட் வந்து சரியான மழை, அதனால் சுத்தமாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அதனால தான் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலா சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த எபிசோடில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.